எந்திரிங்க தாயி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சாமி. சாமி, வயிற்று வலி உயிர் போகுது சாமி. வயிற்று வலியா? எத்தனை நாளா? ஒரு வாரமா. ஜெய் ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா, பழைய சிலையை தலையில சுத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? மை தடவுனே இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவுனா கருப்பா தான்டா இருக்கும். இந்தயா என்னன்னு பாத்தியா நீ? கண்ணுக்கு போடுற மைய 3 டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50-100 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காம இவன் வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ அறிவு இருக்காயா அவனுக்குலாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதியை போய்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு இவன் உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே? சும்மா இருங்க தம்பி. வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கேத்திட்டு வெளியே வந்துட்டான். எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சு புட்டிய. பாவம் அந்த அப்ராணி பையனா நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப. டேய், மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. என்னடா குத்தவேல ரத்தம் வருது? இதுக்கு தாண்டா சொல்றது ஏன் வாயில விழுகாதீங்கன்னு. இந்த ரத்த வாயால சொல்றேன். என்ன? எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட் ரோட அலையல நான் இந்த உடுக்கடிக்கிற விட்டுறேன்டா. அப்படியேறா. இந்த உடுக்கைய நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது. ஐயோ, சாம கொடங்கி வாயில விழுந்துட்டானே, என்ன ஆகப்பறானோ? ஆமா, அவன் வாயு பெரிய தூர் எடுக்காத கிணறு. அதுல போய் நான் விழுந்துட்டேன், நீ தூக்கி விடு. போத்தா வேலை ஏத்தவள. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? சரி, எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன யாரா ஜக்கம்மா? ஜக்கம்மா என்னது வார்த்தையா பேசிக்கிட்டா நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே. பாப்பா, இவன் சொல்லி என்ன? அண்ணா, ஆவடகமா ஏழை எடுக்கிறதுல உங்க அப்பாவுக்கும் பட்டமங்கலத்துக்காரங்களுக்கும் தகராறு வந்துருச்சு. ராத்திரிக்கு தென்னந்தோப்புல வச்சு உங்க அப்பாவை கொல்ல போறதா பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா.
பாசம். இன்னைக்கு வரட்டும் பேசுறேன் அவனை. ஏண்டா சாப்பாட்டுல உப்பு உரப்பெல்லாம் வச்சு தானே சமைச்சு போடுற உனக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன வேண்டாம்? யார கேடு கட்டு போனா நமக்கு என்னடா? 25 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த திக்க பக்கமே தலை வச்சு படுக்காம மானநஷ்டோட வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு பிறந்த பிள்ளைங்க நினைப்பாச்சு வேண்டாம் உனக்கு? எவனோ ஒருத்த தூது சொன்னானா இவன் போய் காப்பாத்தினானா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதையெல்லாம் தாங்குற வயசாடா எனக்கு? என்ன முறைக்கிற? கோவில் மாடு மாதிரி வேற வரைக்கும் சாப்பாடை போட்டு அங்கே ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் போய் காப்பாத்துறது. இந்தா என்ன நான் சொல்லிட்டே இருக்க போயிட்டே இருக்க நீ? இந்தாடா ஒன்னதான் இத பாராத்தா, ஏற்கனவே இந்த ஊர்ல உன்னை வாழா வெட்டின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அதையே என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணா கடைசியில் நீ வெள்ள சில கட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டினா அதை தாங்கிற சக்தி எனக்கு இல்ல. அதான் அந்த ஆளு உன் புருஷனை பாத்து. ஐயோ ஐயோ ஐயோ, உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கே. 8 பேர் அடிச்சாங்களாமே, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா? மாட்டுக்கார வரம் படத்துல எம்ஜிஆர் கம்பு சுத்துவார அதே மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சாங்க. அவனுங்க எல்லாம் பொத்து பொத்து கீழே விழுந்தானுங்க. நான் பண்ற ஃபைட்ட பாத்துட்டு தலைவா நீதான் என் குருன்னு சொல்லிட்டாங்கக்கா. மாமா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயை திறக்காதீங்க, வலி ஜாஸ்தி ஆயிடும். நீ சொல்லுடா. பட்டா கத்திக்கா. 8 பேர் கையிலயும் ஒவ்வொரு கத்தி. ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் சுருள் சுத்துவாரு அது மாதிரி சுத்தி சுத்தி இங்கதாக்கா விழுந்துட்டேன். ஆனா அங்க அவங்க கத்திதான் கீழே விழுந்துச்சு. அதையும் கையில எடுத்தேன். ஆமா, எடுத்து 8 பேருக்கு ஒவ்வொருத்தர். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் இலக்காரமா போச்சு போங்க. அக்கா, உன் கழுத்துல தாலி இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். சிவ சிவா, ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டே, தூங்கும் போது கழட்டிட்டு போய் வித்து தின்னுட போறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைங்க. என் தம்பி அவன் உசுரை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கான். காப்பாத்தலாம். காப்பாத்து நாமத்த மவண்டி, என் சொந்த ரத்தம்.